எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி இருக்கிறது? இது பற்றி பேசி வருகிறோம். இந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது திருநெல்வேலி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ். திருநெல்வேலி மாவட்டம் ஓவராலா எப்படி இருக்கு களம்? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம். ரொம்பவே போலரைஸ்டான சுச்சுவேஷன் தான் இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ் இன்னைக்கு நிறைய செய்திகள் படிச்சிருப்பீங்க. நிறைய காஸ்ட் கான்ஃபிளிக்ஸ் உள்ள போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா 3 சமூகங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ஸ் இங்க இருக்கு. அதுல ஒரு 2 சமூகங்களுக்குள்ள தொடர்ந்து கான்ஃபிளிக்ஸ் இருக்கு. நிறைய ஆணவ படுகொலைகள்லாம் கொஞ்சம் நடந்துருக்கு. கிரைம்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ரீசன். இதுல திமுக கூட்டணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 5 தொகுதிகளுமே திமுக வழக்கமா ஒரு மறவர் அங்கங்க போடுவாங்க. பட் இந்த முறை திமுக முக்குளத்தூர் மறவர் வேட்பாளர் போடவே இல்லை. மாறாக அதிமுக ரொம்பவே மறவர் சென்ட்ரிக்கா அதிகமா போயிட்டாங்க. அது பிளஸ் ஒரு நாடார் கேண்டிடேட் அதிமுக போட்டிருக்காங்க அது கூட்டணியில. ஸோ இது நாடார் சென்ட்ரிக் திமுக அலையன்ஸ், மறவர் சென்ட்ரிக் ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் அப்படி இருக்கு. பிளஸ் தலித் ஓட்டிங் எந்த பக்கம் போகுதுன்றது ரொம்ப குரூஷியல். தலித் ஓட்ஸ் தனக்கு வராது என்ற காரணத்தினாலதான் நயினார் திருநெல்வேலியை விட்டு சாத்தூர் ஷிஃப்ட் இருக்கு. திருநெல்வேலி சிட்டிங் எம்எல்ஏ நயினார். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு போலரைஸ்டான டிஸ்ட்ரிக்ட். கடந்த முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு இங்க டெபாசிட்டே கிடைக்கல. ஸோ அந்த அளவுக்கு நாடார்கள் அதிமுகவுக்கு எதிராக போயிட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. வெளில போன நாடார்ஸ் பிஜேபி மூலியமா திரும்ப வராங்களா அப்படின்றது அவங்க பார்க்கணும். அதிமுகவும் நாடார் வேட்பாளர் பெருசா போடலை இந்த இதுல. ஸோ எப்படின்னு ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பார்க்கும்போது அங்க அதிமுகவில் இருந்து தச்சை கணேஷ்ராஜா, அவர் தான் மாவட்ட செயலராக இருக்கார். அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். திமுகவில் சுப்பிரமணியன் கேண்டிடேட். அவர் பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர். வழக்கமாக திமுக எப்படி பண்ணுவாங்கன்னா, நாகர்கோவில் டவுன்லயோ இல்லை திருநெல்வேலி டவுன்லயோ ஏதோ இடத்துல ஒரு பிள்ளை கேண்டிடேட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நாகர்கோவில் இந்த மாதிரி நாடார் ஃபீல் பண்ணதால் நீங்கள் பிள்ளைமார் கேண்டிடேட் அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதுதான் அவங்களுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ இங்கே நாம் தமிழர் கடந்த முறை போட்டிட்டு சத்யா என்ற வேட்பாளர் கடந்த முறை சத்யா 19,000 ஓட்டு எடுத்திருக்காரு. அதுக்கு அது இல்லாமல் அமமுகவும் ஒரு 9,000 ஓட்டு லாஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க. இது இல்லாமல் டிவிகே RS முருகன் கொஞ்சம் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஷியாம் கிருஷ்ணசாமி, புதிய தமிழர் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமியின் மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி, அவர் இந்த இஷ்யூ ஒரு மையப்படுத்தி இங்கே ஒரு சில காஸ்ட் கான்ஃபிளிக்ஸ் நடக்குது, அந்த இஷ்யூவை மையப்படுத்தி போறாங்க. இதுல எப்படின்னா தலித் ஓட்டிங்ஸ் எப்படி போகுதுன்றது தான் இது. தலித் ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஷியாம் கிருஷ்ணசாமி வச்சிருக்காங்க. ஐடியிலே திமுக கன்சால்டேட் ஆகணும். அது பார்லிமெண்ட்லேயே நீங்க பாத்தீங்கன்னா நயினார் 92,000 ஓட்டு நயினார் எடுத்த. இது இல்லாம அமமுக 9,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ 1,00,000 ஓட்டு இடத்துல அமமுகவும் அதிமுக 2 பேர் சேர்த்து 77,000 ஓட்டு வந்திருக்கு. அப்புறம் 23,000 ஓட்டு வெளியில போயிருக்கு. அதுக்கு அன்றைக்கு சட்டமன்றத்துக்கு அந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு போயிருக்கு அந்த ஓட்டு. நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் வெளில ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ டிவிக்கே இந்த ஓட்டை எந்த அளவுக்கு பிரிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. அதிமுக ஓரளவுக்கு இந்த ஓட்டை எடுத்துருவாங்க. இந்த நயினார் எடுத்த ஓட்டை ஓரளவுக்கு அதிமுக எடுத்துறாங்க. பட் எந்த அளவுக்கு டிவிகேவும் ஷியாம் கிருஷ்ணசாமி போன்ற வேட்பாளர்கள் இந்த நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் டிவிகே பக்கம் போக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. திமுக ஓட்டு எந்த அளவுக்கு டிவிகே பக்கம் போகுது இதெல்லாமே இருக்கு. ஸோ அந்த போல்ரைஸ்ட் எலெக்ஷன் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். நான் ஒரு எட்ஜு இங்கே திமுக கொடுப்பேன். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஒரு ட்ரெடிஷ்னல் டிஎம்கே பேஸ்டியன். 1996 திமுக தொடர்ந்து வெற்றி பெறாங்க. இது முஸ்லீம் டாமினேட்டட் ஒரு கான்ஸ்டிடுவன்சி. திமுகவிலிருந்து திரு சிட்டிங் எம்எல்ஏ அப்துல் வஹாப் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. மாவட்ட செயலாளரும் கூட. ஸோ அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. அவருக்கு எதிராக அதிமுகவிலிருந்து ஒரு முஸ்லீம் வேட்பாளர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவர் ஜயத் சுல்தான் ஒரு வேட்பாளர் அதிமுகல இருந்து. என்டிகேல இருந்து சங்கர நாராயண் என்ற ஒரு வேட்பாளர் ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஹிந்து ஓட்டு. ஸோ அவங்க என்டிகே இங்க இப்போ 2021 ஒரு
2021 ஒரு முஸ்லீம் வேட்பாளர் ஃபீல் பண்ணாங்க. பட் அவங்க பெரிய முஸ்லீம் ஓட்டு வந்து ஸ்பிளிட் பண்ண முடியல. அவங்க இன்ஃபேக்ட் அவங்க ஓட்டும் நீங்க 2024 அந்த ஓட்டு குறைஞ்சிருக்கு. காங்கிரஸ் நோக்கி தான் போயிருக்கு அந்த ஓட்டர்ஸ். அப்புறம் இங்க எஸ்டிபிஐ கடந்த முறை அமமுக அவங்க ஒரு 12,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் திமுகவுக்கு வந்து பெரிய பிளஸ் ஓவர் கன்சல்டிங் ஆகலாம். தாவேகாவுக்கு வந்து இங்க வந்து மரியா ஜான் ஒரு நாடார் வேட்பாளர் போட்டிருக்காங்க. ஸோ நாடார்கள் கொஞ்சம் கணிசமா இருக்குது. அப்போ தாவேகா இந்த தொகுதி ஒரு நல்ல ஓட்டு எடுக்கலாம். தாவேகா 2வது இடத்துக்கு கூட வர வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது தான் நான் இது ஃபீல் பண்றேன். இது என்ன வேடிக்கைன்னா, என்டிஏல போய் ஒரு நீங்க ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் போடுறாங்க. என்னன்னா இப்போ என்டிஏல வந்து போட்ட வேட்பாளர் எங்கேயுமே பிராமணர்களுக்கு சீட்டு கொடுக்கல. பிராமணர்கள் பெரிய அளவுக்கு என்டிஏ ஓட்டு போடுறாங்க. ஆனா பிராமணர்கள் சீட்டு கொடுக்கல. ஆனா ஒரு இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா, அப்பன்னா அதிமுகவும் பாஜகவும் பிராமணர்களை வந்து ஒரு இலவச ஓட்டை தான். நீங்க வந்து ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு எதிர்ப்புல வந்து ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க ஆப்வியஸ்லி யூ வில் பி எக்ஸ்ப்ளாய்டட். உங்களை வந்து ஒரு இலவச ஓட்டை தான் எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க. இவங்கெல்லாம் ஒரு சீட்டு கொடுக்கணும், யாருக்கும் சீட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லைன்ற ஒரு ஏளனமா ஒரு கட்சிகள் நினைக்கும். அதுதான் இந்த விஷயத்துல இருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து நாங்கள் என்னதான் பாஜக எதிர்ப்பவங்க இருந்தாலும் பாசிட்டிவா கொஞ்சம் ஓட்டு போடுறாங்க. அதனால அதனால திமுக கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா 4 இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. திமுகவில் இஸ்லாமிய வேட்பாளர்கள் கண்டஸ்ட் பண்றாங்க. இல்லை காங்கிரஸ் விசிகாரோட இஸ்லாமியர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 13 இஸ்லாமியர் கேண்டிடேட் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. தாவேகா நாம் தமிழ் நிற்கிறாங்க. நான் என்டிஏல நிற்கிறாங்கன்னா அப்பன்னா இது வந்து எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு அவங்க அரசியல் அங்கீகாரம்னு நம்ம பார்க்கணும். இந்த அரசியல் அங்கீகாரம் பிராமணர்களுக்கு கிடைக்கல. அவங்களும் கொஞ்சம் டாக்டிக்கலா ஓட்டு போட்டா எதிர்காலத்தில் அவங்க கிடைக்கும்ன்றதா என்னோட பார்வை. ஸோ பாளையங்கோட்டையை பொறுத்தவரை திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிற பொசிஷன் தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதை தொடர்ந்து அடுத்ததாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இது வந்து காங்கிரஸ் சிட்டிங் சீட்டு. திமுகவும் காங்கிரஸுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்லேருந்து ரூபி மனோகரன் மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து அவர் எதிர்த்து இந்த முறை என்டிஏலேருந்து அமமுக சீட் கொடுத்துருக்காங்க. அவங்க எசக்கி முத்துன்ற கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் கொடுத்த கேண்டிடேட் கொடுக்கல. லாஸ்ட் டைம் அவங்க கணேஷ் ராஜா இன்னைக்கு இங்கே கண்டெஸ்ட் திருநெல்வேலி படம் தான் இங்கே நாங்கள் இருந்தார். பட் இப்போ என்டிகேக்கு அவர் வந்து அமமுகவுக்கு அங்கே சீட்டு போயிருக்கு. என்டிகே செல்வமும் அதிமுகவிலிருந்து ரெட்டியார்பட்டி நாராயணன் அவரும் வந்து அங்கே அமமுக அப்படி நிற்கிற பிசிட்ல ரெட்டியார்பட்டி நாராயணன் வந்து 2019 நடந்த நாங்குநேரி இடைத்தேர்தலில் வந்து அவர் வந்து 55% ஓட்டு அந்த அதிமுக அணியில நின்று கொஞ்சம் ஓட்டு எடுத்திருக்காரு. அந்த தேர்தலில் வந்து ஹரி நாடாரோட கண்டெஸ்ட் பண்ணாரு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைட்டா இது இருக்கும். எப்படின்னா ரெட்டியார்பட்டி நாராயண் திமுக வாக்குகளை பெருசாக இருப்பார். அதிமுக வந்து பெருசாக நாடார் வாக்குகள் இங்கே எடுக்க வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ அதுவும் கொஞ்சம் வெளில போகும். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டாக இருந்தாலும் ரூபி மனோகருக்கு ஒரு எட்ஜு கிடைக்கும்ன்ற ரூபி மனோகர் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லீடாக தான் வருவார் நினைக்கிறேன். 2வது ரெட்டியார்பட்டி நாராயண் வந்தாலும் வரலாம். நாம் தமிழர் ஓட்டும் கொஞ்சம் அதிமுக ஓட்டும் சிறிய அளவு திமுக ஓட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிட் பண்ணி வர வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில வந்து இன்றைய சபாநாயகர் அப்பாவு கண்டெஸ்ட் பண்ற தொகுதி. அவருக்கு எதிராக பாஜக சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. நாம் தமிழ்ந்து கிரிஜா தாமரை பாண்டியன் கண்டெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி தாவேகா சதீஷ் கிறிஸ்டபர்ன்ற வேட்பாளர் கண்டெஸ்ட் பண்றாங்க. இதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் திமுக கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் இது. ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கிறது. அப்பாவும் வந்து கொஞ்சம் நிறையவே இந்த தொகுதியில் நல்ல நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் டாக் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் தாவேகா கேண்டிடேட் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். கிறிஸ்டின் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் எடுத்தாலும் அதிமுக இல்லாததால அதிமுக ஓட்டும் கொஞ்சம் தாவேகா நோக்கி இந்த பிஜேபி கொஞ்சம் அவங்க அந்த ஹிந்து சைட் ஓட்டு கொஞ்சம் அவங்க எடுக்கலாம். அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு நாம் தமிழர் கொஞ்சம் அங்கே இருக்கிறதால இது நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கிறதால அப்பாவும் ஓரளவு கம்ஃபர்டபுளா வெற்றி பெற்றுவாருன்னு தான் நினைக்கிறேன் ராதாபுரம் தொகுதியை பொறுத்தவரை. அடுத்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி. இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி வந்து ஏடிஎம்கே சிட்டிங் சீட்டு. ஏடிஎம்கேல இருந்து எக்ஸ் மினிஸ்டர் இசக்கி சுப்பையா இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு.
இருக்காரு. அவர் 2011 கூட அவர் தான் வெற்றி பெற்றாரு. 2016 வேற கேண்டிடேட் போட்டு வெற்றி பெற்றாங்க. ஸோ 11, 16, 21 தொடர்ந்து 3 தேர்தல்கள் அதிமுக வெற்றி பெற்றிருந்த தொகுதி. இந்த 3 தேர்தல்களுமே திமுக இருந்து ஆவடியப்பன் கண்டெஸ்ட் பண்ணி அவர் தோத்து போனாரு. இப்போ வந்து திமுக வந்து ஃபார் சேஞ்ச் இந்த சீட்டை வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து விபி துரை, அதாவது முன்னாள் சேரன் மாதேவி சட்டமன்ற வெள்ளதுரை சன் விபி துரை காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் பிரசிடண்டா இருக்காரு. அவரை கண்டெஸ்ட் பண்றாரு. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டா இருக்கும். எப்படின்னா ஆவடியப்பன் வந்து ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் எஸ்ஐ சுப்பையா தேவர் இருந்தார். தேவர் ஃபைட்ல வந்து ஒரு சில ரீசன்ஸால ஆவடியப்பனுக்கு ஒரு அக்செப்டபிலிட்டி இஷ்யூஸ் அங்கே இருந்தாரு. அங்க இருக்க நாடார் மக்கள் மத்தியில் இருந்தால அவங்க வந்து இவங்க எஸ்ஐ சுப்பையாக்கு ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டாங்க. இந்த முறை வந்து காங்கிரஸ் இந்த நாடார் கேண்டிடேட்டே போட்டது வந்து பெரிய பிளஸ். இப்போ நீங்க வந்து ஆவடியப்பன் வந்து 68,000 ஓட்டு தான் மொத்தமா எடுத்தாரு. ஆனா நீங்க வந்து இவரு காங்கிரஸ்ல இருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ராபர்ட் போஸ் வந்து 78,000, ஸோ 10,000 ஓட்டு ஜாஸ்தியா இருக்குன்னா அப்பன்னா சில சமூகங்கள் நாடார் சமூகத்துல கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து எந்த அளவுக்கு இந்த நாடார் கன்சாலிடேஷன் வந்து இங்க ஆகுது? ஏன்னா கடந்த முறை வந்து இவங்களுக்கும் ஆனா இப்போ பார்லிமெண்ட் வந்து நாடார் வர்சஸ் இவர் நயனா நாகேந்திரன் ஒன்று முக்குளத்தூர், ஸோ நாடார் வர்சஸ் தேவர் போதான் இவர் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி வருது. இப்பவும் நாடார் வர்சஸ் தேவர்ன்ற அந்த ஒரு இதுல கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறதால தலித் கன்சாலிடேஷன் கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கு. இந்த கன்சாலிடேஷனை ஸ்பிளிட் பண்றதுக்கு தான் இங்க வந்து நாம் தமிழர் சிவசங்கரன் அப்புறம் டிவிகே ராஜகோபால்லாம் கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழர் வந்து அவங்களோட பேஸ் ஓட்டிங்க 12,000 ஓட்டு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து கொஞ்சம் டிவிக்கு கொஞ்சம் ஸ்பிட் இருக்கிறதால இது கொஞ்சம் போல்ரைஸ், கொஞ்சம் ரூரல் கான்ஸ்டுவன்சி அப்படின்றதால நான் வந்து இங்க வந்து ரொம்ப டஃபா இருக்கும் தான் நினைக்கிறேன் எலெக்ஷனு. பட் ஒரு காங்கிரஸுக்கு ஒரு எட்ஜ் வரும்ன்றதுதான் என்னுடைய பார்வை இந்த தொகுதியை பொறுத்தவரை. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் பார்த்தோம். இந்த 5 சட்டமன்ற தொகுதிகள் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம். இதுல திருநெல்வேலியும் அம்பாசமுத்திரம் இந்த 2 தொகுதிகள் மட்டும் ஒரு இழுபறி நிலைமை இருந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு எட்ஜி கொடுத்துருக்கீங்க. பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் இந்த 3 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.